ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு மாங்காய் இருக்குது. மாங்காவை எடுத்து இன்றைக்கி நம்ம பச்சடி செய்ய போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. செடியில் போய் மாங்காயை பறிச்சாச்சு. 2 மாங்காய் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. நம்ம இன்றைக்கி பச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாங்காவை பறித்து பச்சடி செஞ்சு சாப்பிட்டாக்கா. பாருங்கள், செடியில் நிறைய இருக்குது. பார்த்த உடனே எனக்கு செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருந்தது. சரி, 2 மாங்காயை பறித்து இன்றைக்கி செஞ்சுருவோம். அப்படி வீடியோவும் போட்டுடலாம், மக்கள் எல்லாம் பார்த்து சாப்பிட்டு. இந்த ரெசிபி ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க, எடுத்துகிட்டு போய் நம்ம சுத்தமாக கழுவி எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். சுத்தமாக கழுவியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல? அழகாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிட்லாம் போல் இருக்குது. பச்சை மாங்காவே கழுவியாச்சு. நம்ம இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பால் வரும். நம்ம அந்த காம்பு க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் செஞ்சாலே அது ஒரு டேஸ்ட்டு தனி. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் பால் வரும். நம்ம இப்போ தானே பறித்தோம், அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ அது நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. நிறைய வாட்டி நான் சமைச்சு சாப்பிடுவேன் இந்த சீசனில். அதுவும் ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் நல்ல டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஃபுல்லாக எல்லா மாங்காவும் கட் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது மாங்காய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 மாங்காய்க்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இருக்குன்னு நினைக்கிறேன். சேர்த்துக்கலாம். தேவையான பார்த்து நம்ம எவ்வளோ வேணும்னோ அந்த அளவுக்கு நம்ம தேவையாக பார்த்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம ஒரு வெங்காயம் 1 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாங்காய் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதி வெங்காயம் ஃப்ரை ஆனால் போதும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவேன். ஏன்னா அந்த கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் மணமாக. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குவேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். போதும், இவ்வளோ ஃப்ரை ஆனால் போதும். பாதி வெங்காயம் ஃப்ரை ஆச்சுன்னா போதும். இப்போ இந்த மாங்காவை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல மாங்காய்? பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லை? இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம். சிம்பிள் தான், அதிகமான மசாலாலாம் எதுவும் கிடையாது. சிம்பிள். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 மாங்காய்க்கு எவ்வளோன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 கிளாஸ் தண்ணி. நம்ம லைட்டாக கலக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்படி வெல்லம் சேர்த்தாலும் நம்ம உப்பு சேர்த்து தான் ஆகணும், அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு. நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு லைட்டாக கலக்கிடலாம். அடுத்து காரமும் தேவைப்படுது இதுக்கு. நம்ம கொஞ்சமாக வெறும் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி தான் சேர்த்துக்கிறேன். நான் மிளகா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலக்கிட்டு நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தண்ணி இது வேகிறதுக்கு வேணும் இல்லையா? அதனால் நான் இவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி சேர்த்து நம்ம கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து இதுக்கு தேவையான வெல்லம் எவ்வளோ வேணும்னு நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். ஈஸியாக இதை நம்ம உடைக்க வேண்டியது இல்லை. இந்த மாதிரி கத்தி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். அது கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் வந்துடும் இந்த வெல்லம். நல்ல சுத்தமான வெல்லம். இதில் எதுவுமே மண்ணுகின்னு எதுவும் இருக்காது. இது நம்ம இங்கே
செய்கிற இடத்துல தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லா சுத்தமாக இருக்கும் அந்த வெல்லம். பாருங்கள், ஓரளவுக்கு இது பாதியாக வெந்துருச்சு. இன்னும் பாதி வேக வேண்டியது இருக்குது. பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணும்னு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க வெல்லம். நான் எவ்வளோ வேணும்னு எனக்கு எவ்வளோ வேணும்னு நான் பார்த்துட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியமாக எவ்வளோ வேணும்னுட்டு அந்த 2 மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கலக்கி விட்டுறலாம் எல்லா பக்கமும். கலக்கிட்டு இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொதிக்க வைக்கலாம். செம்மையாக இருக்குங்க. காரம், உப்பு, ஸ்வீட்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சா அந்த மாங்காவுடைய புளிப்பு செம்மையாக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது அப்படியே கொதிக்கிட்டோம். ஆவி போக அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி நல்லா சூப்பராக வரும். நல்லா கெட்டியாக அந்த வெல்லம் பாகு வர மாதிரி நல்லா கெட்டியாக கிரேவியாக வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சு 5 நிமிஷத்தில் காலி. எல்லாருக்கும் பவுலில் போட்டு கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகிடுச்சு. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் வீட்டில் 5 மினிட்ஸில் காலி ஆகிடுச்சு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ரெசிபி தான். மாங்காய்னாலே இந்த சீசனில் நிறைய வெரைட்டி இருக்குது, செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நல்லா இருக்குல்ல பார்க்கவே. எனக்கு பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. பசங்க சீக்கிரமாகவே எல்லாருமே சாப்பிட்டு காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சமையல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.